ஒரு காலத்தில் ஒரு அமைதியான காட்டில் 2 வாத்துகளுடன் நட்பு கொண்டிருந்த ஒரு ஆமை வசித்து வந்தது. ஒரு நாள் ஒரு பயங்கர வறட்சி ஏற்பட்டது. குளங்களும் ஏரிகளும் வறண்டு போயின. ஏராளமான தண்ணீர் இருந்த தொலைதூர நிலத்துக்கு பறக்க வாத்துகள் முடிவு செய்தன. ஆனால் ஆமையால் பறக்க முடியவில்லை. வாத்துகள் தங்கள் நண்பருக்கு உதவ விரும்பின. எனவே அவர்கள் ஒரு புத்திசாலித்தனமான யோசனையை கொண்டு வந்தனர். நாங்கள் உங்களை எங்களுடன் அழைத்துச் செல்வோம் என்று வாத்துகளில் ஒன்று கூறியது. ஆனால் நீங்கள் உங்கள் வாயால் இந்த குச்சியை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் என்று உறுதியளிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாயை திறந்தால் நீங்கள் விழுவீர்கள் என்று கூறினார். ஆமை ஒப்புக்கொண்டது. 2 வாத்துகளும் குச்சியின் முனைகளை பிடித்தன. அதே நேரத்தில் ஆமை நடுவில் கடித்தது. அவை வானத்தில் பறந்தன. எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது. ஆமை மிகவும் உயரத்திலிருந்து உலகை பார்க்க உற்சாகமாக இருந்தது. அவர்கள் ஒரு கிராமத்தின் மீது பறந்தபோது கீழே உள்ள சிலர் அசாதாரணமான காட்சியைக் கண்டு சிரிக்கத் தொடங்கினர். காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த முட்டாள்தனமான ஆமையை பாருங்கள் என்று அவர்கள் கூச்சலிட்டனர். ஆமை கோபமடைந்து மீண்டும் கத்த விரும்பியது. வாத்துகளின் எச்சரிக்கையை மறந்து அவர் பேச வாயைத் திறந்து கீழே தரையில் விழுந்தார். துரதிருஷ்டவசமாக ஆமை தனது நண்பர்களின் பேச்சைக் கேட்டிருக்க வேண்டும் என்பதை மிகவும் தாமதமாக உணர்ந்தது. ஒழுக்கம். சில நேரங்களில் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது.